உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார். எது? ஏய், என்ன சொன்ன இப்போ? என்ன சொன்ன? ஹஸ்பண்ட் சார்னு சொன்னேன். பிரபு, மாரி தன் கணவனிடம் உண்மையை சொல்லிவிட்டாள். அவள் உடல் வெடித்து சிதறிவிடும் அல்லவா? நிச்சயமாக அதுதான் நடக்கும். மாரி உண்மையை சொல்லிவிடப் போகிறாளா பிரபு? எனக்கு பயமாக இருக்கிறது. மாரி மிகவும் புத்திசாலி பெண். யமலோகம் வந்து நடந்த தவறுக்காக என்னிடம் நீதி கேட்டு கணவனையும் குழந்தையையும் காப்பாற்ற துர்கா உடலுக்குள் சென்றிருக்கிறாள். அதனால் கண்டிப்பாக அவள் உண்மையை சொல்ல மாட்டாள் என்று நான் நம்புகிறேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை பிரபு, மாரி உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்லிவிட்டால் உடல் வெடித்து சிதறிவிடும். எனக்கு பயமாக இருக்கிறது. ஏதாவது உபாயம் செய்து காப்பாற்றுங்கள். நீ உணர்ச்சி வசப்படாதே தேவி. கொஞ்சம் பொறுத்திருந்து பார். ஏய், இங்க பாரு. ஏன் மாரி என்ன இப்படிதான் கூப்பிடுவா? உனக்கு எப்படி தெரியும்? கேக்குறேன்ல, சொல்லு. அது வந்து மாரி உங்களை இப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு ஹாசினி அம்மாலாம் சொல்லிருக்காங்க. அதான் நானும் கூப்பிட்டு பார்த்தேன். இங்க பாரு, என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த வார்த்தையை நீ என்ன பார்த்து சொல்லவே கூடாது. புரிஞ்சுதா? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. போன்னு சொல்றேன்ல, முதல்ல இங்க இருந்து வெளியே போ. வாங்க புஷ்பா, வெல்கம் வெல்கம். நமஸ்தே ஜி. நானும் நமஸ்தே ஜி. சேம் கலர். அப்ப உள்ள போலாமா? உள்ள வா. நடையா இது நாட்டியமா? சூர்யா, சூர்யா, சொல்லுங்கம்மா. சூர்யா, நான் சொன்னல காசில இருந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு வரான்னு. அது இவதான். பேரு புஷ்பா. பியூட்டி புஷ்பா. இவன் என்னோட புள்ள சூர்யா. ஹாய். வணக்கங்க. ஓ வணக்கம். புஷ்பா, இவங்க பார்வதி, சூர்யாவோட அத்தை. வணக்கம்மா. இவ ஹாசினி, என் மருமக. வணக்கம். உங்க எல்லாருக்கும் நான் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் எல்லாரும் வாங்கிக்கணும். This is for you. ஓ, தேங்க்ஸ். ஹாசினி, இது உங்களுக்கு. Thank you. என்ன புஷ்பா, எனக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லாமலா? இந்தாங்க. Thank you. ஓ சாரி, ஒன்னு மறந்துட்டேன். முதல்ல உனக்கு தான் gift கொடுத்திருக்கணும். உனக்காக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாங்கிக்கோ. எனக்கு சாக்லேட் பிடிக்காது, எனக்கு வேண்டாம். தெய்வமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க. சூர்யா, உங்க மிஸ்ஸஸ் மாரியை கொஞ்சம் வர சொல்றீங்களா? அவங்களுக்காக நான் ஸ்பெஷலா சாரீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாரிக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எஸ், ஆஃப் கோர்ஸ். அவங்கள வர சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்போ நீங்க அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். மை காட், மாரி உயிரோட இல்லையா? ஆமா, மாரி எங்களை விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு. ஜி, ஏன் நீங்க மாரி விஷயத்தை என்கிட்ட சொல்லல? எதுக்கு மறைச்சிங்க? அது வந்து புஷ்பா, எங்க மாறி வாழாமலே போயிட்டா. புஷ்பா, ஆரம்பமே அசத்தலா இருந்துச்சு. சென்டிமெண்டா போட்டு தாக்கிட்ட. பிரமாதமா நடிச்ச. இது ஜஸ்ட் டீசர் தான்.
இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சூர்யாவை மயக்கி அவனை நீ உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். எப்படியாவது சூர்யாவை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். எதிர் வீட்டுல இருக்கிற அந்த துர்கா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. அவ்வளவுதான். சிஸ்டர், நம்ம புஷ்பா தேவிக்கு மயக்கிறதுக்கு சொல்லியா தரணும்? அது அதோட பிளட்லயே இருக்குது. எப்படி பின்னி பெடல் எடுக்க போகுதுங்கிறத மட்டும் பாருங்க. முதல்ல குழந்தை மனசுல இருக்கிற துர்காவை வெளியே அனுப்பணும். இத சாதகமா பயன்படுத்தி சூர்யாக்கு துர்கா மேல கோவத்தை அதிகப்படுத்தணும். இதுதான் என்னோட பிளான். எங்க இருந்த ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சதி திட்டம் போட்டுட்டு இருக்கான். என் குழந்தை அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றா, என் குழந்தைக்காகவும் என் ஹஸ்பண்ட் சாருக்காகவும் தானே நான் யமதர்மன் கிட்ட போராடி துர்கா உடம்புல பூலோகம் வந்தேன். இதுக்கப்புறமும் நான் யாருங்கிற உண்மையை மறைச்சு வாழ்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் இப்பவே போய் ஹஸ்பண்ட் சார் கிட்ட, நான் துர்கா உருவத்துல இருக்கிற மாரி உடல் தான் துர்காவோடது, உயிர் உங்களோட மாரியோடதுன்னு நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். தாராவோட சதி திட்டத்துல இருந்து என் ஹஸ்பண்ட் சார நான் காப்பாத்த போறேன். அப்பதான் நான் துர்கா உடம்புல வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீதான் அதுக்கு எனக்கு சக்தியை கொடுக்கணும். மாரி, உன்னுடைய கோபம் நியாயமானதுதான். ஆனால் தேவ ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. அது உன் உயிர் இருக்கிற உடம்புக்கு ஆபத்தில் முடியும். அதன் பிறகு நீ இந்த பூலோகத்தை விட்டு யமலோகம் வர நேரிடும். அப்படி நடந்தால் உன் கணவனையும் குழந்தையும் எப்படி காப்பாற்ற முடியும்? அப்ப இந்த உண்மையை நான் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? இந்த வேதனையை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீ சொல்வது சரிதான் மாரி. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. நான் சித்திர விசித்திர குப்தனை வரவழைத்து கலந்தாலோசித்து மாற்று வழி ஏதாவது இருக்கிறதா என்று கண்டுபிடித்து சொல்கிறேன். அதுவரை தேவ ரகசியத்தை நீ காப்பாற்ற வேண்டும். மாரி, உன் கணவன், உன் குழந்தை, உன் வீடு. அதனால் நீ எதற்கும் தயங்க வேண்டாம். அந்த தாராவுடைய திட்டங்கள் எதுவாயினும் அதற்கு சரியான பதிலடி கொடு. திருப்பி அடி. சரியாகச் சொன்னாய் தேவி. பொறுமையாக இரு என்று சொன்னால் வேடிக்கை பார்த்துக் கொண்டு அமைதியாக இரு என்ற அர்த்தம் அல்ல. நிதானமாக எதிரியை நிலைகொள்ள வைப்பது என பொருள் கொள்ள வேண்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.